இன்னும் சத்தமா ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஆமேன். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒரு விஷயம் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அப்பா, நீர் நல்லவர், நீர் ரொம்ப நல்லவர், நீர் செயல்களில் நீர் வல்லவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் பேசுகிறதை நாங்கள் கேட்க பண்ணுங்க அப்பா, உமக்கு நன்றி. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கக்கூடிய வல்லமையுள்ளதாக இருக்கிறதே, உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகள் வல்லமையுள்ளதாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையில் நீர் மகிமையாய் நிறைந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையில் விடுதலை உண்டு, உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையில் சுகம் உண்டு, உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையில் வழி நடத்துதல் உண்டு, உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பேசுகிறதை நாங்கள் கேட்க கர்த்தாவே எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நல்லவர், ஆமேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேச இருக்கிற ஒரு வார்த்தை, யாரை நம்புகிறோம்? யாரை நம்புகிறோம்? நீங்கள் சொல்லுங்கள், யாரை நம்புகிறோம்? யாரை நம்புகிறோம்? இன்னைக்கு நம்ம யாரை நம்புகிறோம்? சத்தமாக சொல்லலாமே. மனுஷனை நம்புகிறோம். அப்புறம் வேற நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 26:1. கர்த்தாவே, நீ நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. ஒருவேளை ஐயா சொன்னது போல் நம்ம மனுஷனை நம்பினோம் அப்படின்னா, நம்ம ஆராதிக்கும் போது நம்ம சொன்ன நடு தெருவில் என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை விட்டு போயிடுவாங்க. மனுஷனுடைய வார்த்தையை நம்ம நம்பினோம் அப்படின்னா நட்டாத்தில் என்ன பண்ணுவாங்க, விட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. நம்ம கால் வழுவி சிக்கிக்கொள்ளாதபடி தம்முடைய கரங்களில் ஏந்தி நம்மளை நடத்துகிற ஒரே ஒருத்தர் தான் உண்டு. அது கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ண முடியும். நம்ம காலை தள்ளாடாத, நம்ம வெக்கப்பட்டு போகாத, நம்ம யார் எந்த மனுஷனுடைய முன்பாக தலை குனிந்து போகாத, நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் விடாமல், எந்த மனுஷன் முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு போகாமல் நம்மளை நடத்துறதுக்கு ஒருத்தரால் மாத்திரம்தான் முடியாது. யார்? இயேசுனால் மாத்திரம்தான் முடியும். ஆண்டவர் நீங்கள் சொல்கிறாரு, நான் தாவீது இங்கே அழகாக எழுதுறாரு பாருங்க, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. நம்ம இன்னைக்கு எது நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னா எது நம்மளுக்கு அடையாளமாக இருக்குது? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனை நாமங்கள் ஆண்டவருக்கு உண்டு? எல்லாம் நிறைய நாமம் இருக்குது இல்லையா? இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்களேன் கடகடன்னு. ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு, ஆமாவா இல்லையா? என்னென்ன பெயர்கள் இருக்கு? அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. கிறிஸ்மஸ் செய்தி வந்துருச்சு. ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமை உள்ளவர், நித்திய பிதா. கிறிஸ்மஸ் எல்லாம் கிறிஸ்மஸ்க்கு என்ன வார்த்தையை வாசிப்போம்? இதுதான் வாசிப்போம் இல்லையா? சரி, அது உங்களுக்கு நான் கடைசியாக சொல்லுகிறேன். இன்னைக்கு கர்த்தரை நான் நம்புகிறதற்கு எதெல்லாம் அடையாளமாக இருக்கும் அப்படின்னா வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27:1. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஒரு 3 காரியத்தை இங்கே நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. நான் கர்த்தரை நம்புகிறேன் அப்படின்னா, நான் கர்த்தர் மேலே விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, நான் வெக்கப்பட்டு போகக்கூடாதுன்னா, நான் எந்த மனுஷன் முன்னாடியே தலை குனிந்து போகக்கூடாதுன்னா, எந்த மனுஷன் முன்னாடியே நான் கண்ணீர் விடக்கூடாதுன்னா, எந்த மனுஷன் முன்னாடியே என் குடும்பம் தலை குனிந்து போகக்கூடாதுன்னா, என் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, என் எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா, நான் எதிர்பார்க்குற நன்மை என் கர்த்தர் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா, முதலாவது காரணம் நம்ம கர்த்தரை என்ன பண்ணணும்? நம்பணும்.
கர்த்தரை நம்புகிறதற்கு எது அடையாளமாக இருக்குதுன்னா 3 காரியம். இது 3 நம்ம வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா கர்த்தர் நமக்கு உண்மையாகவே நம்பிக்கையாக இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் கர்த்தரை உண்மையாகவே நம்புகிறோம் என்பது அர்த்தமாகும். ஃபஸ்ட்டு காரியம், கர்த்தர் என் வெளிச்சம். சொல்லுங்கள். முதலாவது காரியம், கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமானவராய் இருக்கிறார். வாசிக்கலாம் சங்கீதம் 105:39. சங்கீதம் 105:39. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியை தந்தார். யாருக்கு தந்தார்? யாருக்கு ஆண்டவர் பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் யாருக்கு முன்னாடி சென்றார்? இஸ்ரேல் ஜனங்கள், அடிமைப்பட்டு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள், வெக்கப்பட்டு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள், இல்லை எந்த நன்மையும் பார்க்காத இஸ்ரேல் ஜனங்கள், நல்ல சாப்பாடை கூட பார்க்காத இஸ்ரேல் ஜனங்கள், வெறும் வெள்ளை பூண்டும் வெங்காயத்தையும் சாப்பிட்டுன்னு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள், போட்டுக்கு துணிமணி கூட நல்லா இல்லாத அடிமைப்பட்டு இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படியா இருந்தாராமான்னா அவங்கள விடுதலை ஆக்கி அவங்களை கூட்டிட்டு வரும் பொழுது பகலில் அவங்களுக்கு வெயில் படாமல் இருக்க மேகம் அவங்களுக்கு நிழலாக இருந்தது. நைட்டு ராத்திரியில் அக்கினி மயமாய் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு வேளை நம்ம ஏதோ ஒரு இருள் போன்ற ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து போய் கொண்டிருப்போம் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு அக்கினி சாதாரணமான வெளிச்சம் இல்லை. சாதாரணமாக இந்த டியூப்லைட் ஒரு இருட்டாக இருந்தது அப்படின்னா சாதாரணமாக இந்த டியூப்லைட் போட்டாலே ஒரு வெளிச்சம் நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது. கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நம்ம மொபைலில் இருக்கிற டார்ச்சு நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது. கரண்ட் இல்லை, இருட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு கேண்டில் நம்மளுக்கு என்ன ஆயிடுது? கேண்டில் வெளிச்சம் நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் இந்த கொஞ்சம் வெளிச்சம் நம்மளுக்கு போதுமானதாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்பலை. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த கொஞ்சம் வெளிச்சம் நம்மளுக்கு போதும், இந்த ஒரு டியூப்லைட் நம்ம வீட்டுக்கு போதும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிற பாருங்களேன், நம்ம வீடு எப்பவுமே வெளிச்சமாக இருக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்கிறார், அது உண்மை. ஆனால் சில பேரோட வீட்டில் இந்த குட்டி பல்பு இருக்கும். வீட்டுக்கு போனாலே எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும். ஆனால் அப்படி என்ன பண்ணக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. சில பேர் கரண்ட் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? லைட்டே போட மாட்டாங்க. இந்த 0 வாட்ஸ் போதும், இந்த குட்டி குண்டு பல்பு போதும், இந்த வெளிச்சமே நம்மளுக்கு போதும்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க? கரண்ட் வேஸ்ட் ஆகுதுன்ட்டு லைட்டு போட மாட்டாங்க. ஆனால் அப்படி நம்ம வீடு எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. கரண்ட் செலவு ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வீடு எப்பவுமே எப்படி இருக்கணும்? வெளிச்சமாக இருக்கணும். அதே போல் தான் எங்கள் ஆண்டவர் பாருங்கள், என் பிள்ளைகள் அங்கே எவ்வளோ இருள் சூழ்ந்த ஒரு இடத்துல இருந்து என் பிள்ளைகளை நான் மீட்டு கொண்டு வரேன். இந்த ராத்திரி என் பிள்ளைகள் நடந்து போகிறதுக்கு அவர் எப்படி இருக்கிறாராமா? அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன்னாடி போனார். ஆமீன் சொல்லுங்கள். அதே போல் தான் இன்றைக்கி கர்த்தர் நம்மளுக்கு சொல்லுகிறார், ஒருவேளை இந்த காரியத்துக்கு அப்புறமா நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. குடும்ப சூழ்நிலையில் இருக்கலாம், படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், எஜுகேஷன் முடிக்கிறவர்களாக இருக்கலாம். இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்? இதுக்கப்புறம் என்னை வழி நடத்த யாருமே இல்லையே. இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு எனக்கு யோசிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இல்லையே. நெக்ஸ்ட் என் குடும்பத்தில் என்ன நடக்கணும்? என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கணும்? என் பிள்ளைகளுக்காக நான் என்ன சேமித்து வைக்கணும்? இதுக்கு என் குடும்பத்தில் இந்த நன்மையான காரியம் நடக்க நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஒருவேளை நெக்ஸ்ட் என்ன, இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா, இன்றைக்கி என்ன தெரியும், இன்றைக்கி என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனால் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. நாளைக்கு என்ன பண்ணணும், என் எதிர்காலத்துக்கு என்ன பண்ணணும் நம்மளை ஒரு யோசித்து கொண்டிருப்போன்னா, கர்த்தர் இன்றைக்கி நமக்கு சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து, அவர் உங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாக இருந்து, அவர் உங்களுக்கு முன்பதாய் வெளிச்சம் உள்ளவராக இருந்து, அவர் நம்மளை வழி நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால் நெக்ஸ்ட் நான் என்ன செய்யணும் நீங்கள் யோசிக்காதீங்க. அது என்னன்றது வெளிச்சம் உள்ளவராய் அவர் நம்ம கூட இருந்து நம்மளுக்கு வழி நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமீன். அடுத்தது சில பேர் பாருங்க, இந்த பாவத்திலிருந்து எனக்கு எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியல. பாவம்னு சொன்னால் ரொம்ப பெரிய பாவமாக நம்ம யோசிக்க வேண்டாம். ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத நான் எதையும் செய்கிறேனோ அதுதான் என்னதுங்க? பாவம்.
கர்த்தருடைய சிந்தைக்கு, கர்த்தருடைய சித்தத்துக்கு, கர்த்தருடைய யோசனைக்கு விரோதமாய் நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், கர்த்தர் விருப்பம் இல்லாத, கர்த்தர் விருப்பப்படாத ஒரு காரியத்தை நான் செய்கிறேன்னா அதுக்கு பேர் தான் என்னது? பாவம். சில பேருக்கு பிடிக்காமையே சில பேர் அந்த காரியத்தை என்ன பண்ணுவோம்? செய்து கொண்டிருப்போம். என்னால் அதிலிருந்து வெளியே வர முடியாதனால, வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலைனால நான் அதை செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். அவர் உங்களுக்கு வெளிச்சமாக இருந்து அந்த இருளிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வர கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நான் இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியல, இந்த மூட நம்பிக்கையிலிருந்து என்னால் வெளியே வர முடியல, இந்த பாவத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியல. ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு மூட நம்பிக்கையில் இருப்பாங்க அப்படின்னா, இல்லை ஆமாம் சொல்லுவாங்க தானே, இந்த டைமில் செய்யக்கூடாது, அந்த டைமில் செய்யக்கூடாது, இந்த டைமில் வெளியே போகக்கூடாது, அந்த டைமில் வெளியே போகக்கூடாது, பள்ளி கத்துது, பூனை குறுக்க போயிடுது, இந்த மாதிரிலாம் சில காரியம், கருப்பு துணி போடாத, இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் இருந்தால் கூடமே அது மிகப்பெரிய பாவம். இது கர்த்தர் அருவருக்கிற காரியம். கர்த்தர் படைத்த எல்லா நாளும் நமக்கு நன்மையான நாள், அது ஆசீர்வாதமான நாள். அப்போ செவ்வாய்க்கிழமை நல்லா இல்லைன்னா நம்ம செத்து போயிடணும். அப்போ ஏன் நம்ம உயிரோடு இருக்கிறோம்? கரெக்டாக இல்லையா? செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்லை, திருமணம் நடத்தக்கூடாது, பத்திரிக்கை வைக்க போகக்கூடாது, இது நல்ல நாள் கிடையாது அப்படின்னா அப்போ செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன பண்ணக்கூடாது? செத்துட்டு புதன்கிழமை உயிரோடு எழுந்து அந்த வேலைகளை நம்ம என்ன பண்ணலாம்? செய்யலாம். ஆனால் சாவ மாட்டோமே, உயிரோடு தானே இருக்கோம். செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்லைன்னா நம்ம சாப்பிடக்கூடாது, ஆனால் 3 வேலையாக என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோம். செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்லைன்னா அப்போ தூங்கக்கூடாது, கொட்டை முழிச்சிட்ருக்குறோம். ஆனால் அப்படி இல்லையே, மதியானமும் தூங்குறோம், ராத்திரியும் தூங்குறோம், நல்லா தூங்குறோம். செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்லை அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? வேலைக்கெலாம் போகக்கூடாது, ஆனால் போகிறோமே. அப்போது எப்படிங்க இது? இன்றைக்கி நம்ம சொல்கிறாங்க நல்ல நாள் இல்லை அப்படின்னாக்கா அன்றைக்கி செய்யக்கூடாது, அப்போ நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. அவங்க சொல்கிற கோட்பாடின்படி, அவங்க சொல்கிற அந்த வார்த்தையின்படி செவ்வாய்க்கிழமை எதுவுமே என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ஆனால் நம்ம செய்கிறோம். அப்போது செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன பண்ணுறோம்? சில காரியங்களுக்கு அதை ஏற்படுத்துகிறோம், சில காரியங்களை, அதை நல்ல காரியத்தெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்றோம்? செய்யக்கூடாதுன்றோம். ஆனால் அப்படி இல்லை. அப்படி நம்ம செய்கிறோன்னா கொலை செய்கிறவனை விட பெரிய பாவத்தை நம்ம யார் செய்கிறோம்? நம்ம தான். விபச்சாரத்தை விட ஒரு பெரிய பாவத்தை யார் செய்கிறோம்? நம்ம தான் செய்கிறோம். ஏன்னா கர்த்தர் 7 நாளையும், இந்த 6 நாளையும் உண்டாக்கி எல்லாவற்றையும் படைத்து அது நல்லது என்று கண்டார். ஆமீன் சொல்லுங்க. இந்த பூமியில் இருக்கிற எல்லா கலரும் நல்ல கலர், இந்த பூமியில் இருக்கிற எல்லா நாளும் நல்ல நாள், இந்த பூமியில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எல்லா மாதங்களும் நல்ல மாதம். ஆமீன். அமாவாசையில் அதை செய்யக்கூடாது, பௌர்ணமியில் இதை செய்யக்கூடாது, இந்த கிழமையில் செய்யக்கூடாது, வெள்ளிக்கிழமையில் தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மட்டும் உயிரோடு இருங்க, மற்ற நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம தான் என்ன பண்ணணும்? முடிவு பண்ணணும். அதனால் கிழமைகளை பார்த்து நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாய் ஒரு காரியத்தை கூட என்ன பண்ண மாட்டார்? செய்ய மாட்டார். அப்போ நம்ம கர்த்தரை நம்பல, கிழமைகளை நம்புகிறோம். கிழமையை படைத்த ஆண்டவரை நம்பல, வெறும் இந்த கடந்து போகிற அந்த கிழமை, அந்த நாளை நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். இன்னும் சில பேருக்கு நம்பர் வந்து லக்கி நம்பராக இருக்கும். 9 லக்கி நம்பர், 7 லக்கி நம்பர், 5 லக்கி நம்பர் சொல்லி சில பேருக்கு லக்கி நம்பர்ஸ் இருக்கும். அப்படியே நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? பண்ணக்கூடாது. எல்லா 100 நம்பர், 1000 நம்பர், எத்தனை நம்பராக இருந்தாலும் அத்தனை நம்பருமே நல்ல நம்பர் தான். இந்த தேதி நல்ல தேதி, திருமணத்தை வைக்கலான்னு டேட் என்ன பண்ணாதீங்க, நாலு பார்த்து கிழமையை பார்த்து டேட் திருமணத்துக்கு குறிக்காதீங்க. எதை பார்த்து குறிக்கணும்? எல்லாரும் திருமணத்துக்கு வர முடியுமா, எல்லாருக்கும் லீவாக இருக்குதா, இதை பார்த்தா என்ன பண்ணணும்? ஒரு டேட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுமே தவிர்த்து நாள் கிழமையை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆண்டு இப்படியாப்பட்ட பாவம், இது பாவமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது பாவம் தான். ஆண்டவர் சொல்கிறார், இந்த மிகப்பெரிய இருளில் இருந்து நம்ம நினைக்கலாம் இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியலையே, என் குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குதே, என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குதே, வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார், இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர கர்த்தர் நம்மளுக்கு வல்லவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார். முதலாவது காரியம், கர்த்தரே நம்மளுக்கு
வெளிச்சம். கர்த்தரே என் வெளிச்சம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லாமா? கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனங்களை, இருளில் இருந்த இந்த இஸ்ரவேலரை, ஒன்றுமே அனுபவிக்காத இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆண்டவரை பற்றி தெரியாத இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அடிமைப்பட்டு இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பகலிலே மேகஸ்தம்பமாய், பகலிலே அவர்களுக்கு நிழலை கொடுத்து, இப்போ நம்மளுக்கு நிழலை கொடுத்த ஆண்டவர் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். இந்த வெயிலே நம்மளால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியலையே. அப்போது வனாந்திர வெயில் நம்ம யோசித்து பார்க்கணும். இதை விட அதிகப்படியான வெயில் அப்போ இருக்கும். ஆமாம் தானேங்க? அப்போ அந்த வெயில் ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆண்டவர் அவங்களை எப்படி நடத்தினாராமா? நிழல் போல மேக ஸ்தம்பத்தினால ராத்திரி டைமில் அவங்க வழி நடந்து போகிறதுக்கு அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு என்ன பண்ணார்? முன் சென்றார். ஆமேன். அடுத்தது ரெண்டாவது என்னென்னா, என் ரட்சிப்புமானவர். கர்த்தர் நம்மளுக்கு எப்படி இருக்கிறாரு? என் ரட்சிப்பாக இருக்கிறார். ரட்சிப்பு என்பதற்கு என்னென்னா சால்வேஷன், அது ஒரு விடுதலை. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கான நோக்கம் என்னது? நம்மளை விடுவிக்கும்படி, நம்மளை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் தான் ஏசப்பா இந்த பூமிக்கு என்ன பண்ணார்? வந்தார். அப்போ நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா, எந்த முன்னோர்கள் செய்த பாவமோ தெரியல, இந்த குடும்பம் இப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. நம்மளும் சொல்லக்கூடாது, நம்மளும் நம்ம குடும்பத்தை பற்றி அப்படி என்ன பண்ணக்கூடாது? நினைக்கக்கூடாது. எந்த முன்னோர்கள் எந்த முப்பாட்டம் செய்த பாவமோ தெரில, இன்னைக்கு என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, என் குடும்பம் இப்படி இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதில் எல்லாத்திலிருந்து மீட்டு எடுக்கும்படியாக தான் ஒரே பலியாக இயேசு பலியானார். ஆமீன் சொல்லுங்க. ஒரே பலியாய் கர்த்தர் நம்மளுக்கு ரத்தத்தை கொடுத்தாரு. அந்த பலியாய், அந்த பலியில், அந்த ரத்தத்தில் நம்ம விடுதலையாக்கப்பட்டு, அந்த ரத்தத்தில் நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறபடினால எந்த முன்னோர்கள் செய்த பாவம் நம்மளுக்கும் இல்லை, நம்ம குடும்பத்துக்கும் இல்லை, நம்ம தலைமுறைக்கும் அது இல்லை. ஆமீன் சொல்லுங்க. ஆனால் நம்ம பாவம் செஞ்சோம் அப்படின்னா 7 தலைமுறை மட்டும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? விசாரிப்பார். யாருக்கு அப்படின்னா, இயேசுவை பற்றி அறிஞ்சோ நீ செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விசாரணை 7 தலைமுறைக்கும் உண்டு. அப்போ யாருக்கு இந்த மீட்புனா, இயேசுவை ஒருவேளை எனக்கு தெரியாமல் நான் செய்கிறேன் அப்படின்னா கர்த்தர் சொல்ல, உங்களை ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிற. ஒருவேளை நான் செஞ்சிட்டது தப்பு தான் ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் நமக்கு ரட்சிப்புமானவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த கடன்களிலிருந்து எனக்கு எப்படி மீள்றதுன்னு எனக்கு தெரியல, இந்த நோயிலிருந்து என்னை எப்படி மீட்டு வர்றது எனக்கு தெரியல, இவ்வளோ நான் மாத்திரையை மருந்தை எடுத்துக்கிறேன், இவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸை நான் எடுத்துக்கிறேன், ஆனாலும் இதிலிருந்து எனக்கு ஒரு மீட்பு கிடைக்கலையே, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கலையே, ஒருவேளை எப்படி இந்த சூழ்நிலையை எப்படி என்னால் மேற்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து கொண்டிருப்போன்னா, இந்த விஷயத்தை என்னால் ஃபேஸ் பண்ண, சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஜனங்களை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியும் இவங்கனால ஏதோ ஒரு பிரச்சனை நீ நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற நம்மனால வீட்டை விட்டு வெளியே போன்னு என்ன பண்ண முடியாது, அவங்கள பார்த்து சொல்லவும் முடியாது, அதை ஜீரணிக்கவும் முடியாது. ஒரு சூழ்நிலையில் இருப்போம்ல, அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் அவங்கள கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? மாற்றுவார். குடும்பத்துக்கு ஒருத்தர் இப்படி இருக்கிறாங்க, இப்போ இருக்கிறாங்க, எல்லா குடும்பத்துலேயும் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. அவங்க சும்மா வராங்களா, எதுக்கு வராங்க, நல்லதுக்கு பண்ண வராங்களா என்னன்னே தெரியாது நமக்கு. அவங்க நல்லதே பண்ணோம் நம்ம வீட்டுக்கு வந்தாலுமே ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணோம்? வரும். அப்போது குடும்பத்தில் இருக்கிற நம்ம என்ன பண்ணோம்? அது உள்ளே வராங்க அப்படின்னு பாவம் அவங்களுக்கு தெரியாதுங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் உள்ளே இருக்கிறவனுக்கு வீட்டு உள்ளே இருக்கிற நீங்கள் யார் என்ன பண்ண கண்டிப்பாக தெரியும். சொல்லுவாங்கள்ல, 4 நாள் சந்தோஷமாக இருக்கேன், இந்த 5, 6, 7 நாளில் இந்த கடைசி இந்த 2 நாள், கடைசி 3 நாள் இந்த வாரத்தில் ஏன்னா இந்த சந்தோஷமாக இருந்தனோன்ற மாதிரி என்ன பண்ணிடுது ஆயிடுதுன்னு நம்ம யோசிக்கிறோம்ல. அப்போ ஏதோ ஒன்று உள்ள என்ன பண்ணிது நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவங்க உள்ளே வராங்கன்னாலே நம்ம சொல்லணும், என் கர்த்தர் எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறார், அவர் என் வீட்டுக்குள்ளே இருக்கிறாருன்னு நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அதை அறிக்கையிட்டீங்கன்னா,
நீங்கள் விசுவாசித்து உங்கள் நடு வீட்டில் நீங்கள் நின்று அவங்க வீட்டுக்குள்ளே வருவாங்கன்னு தெரிஞ்சாலோ இல்லை அவங்க வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சாலோ உங்கள் வீட்டுக்குள்ளே நின்று சத்தமாக நீங்கள் சொல்லுங்கள், என் இயேசு எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறார் நீங்கள் சொன்னீங்கன்னா அது உள்ளே வராது. ஆமென் சொல்லுங்கள். அந்த பர்சன் மட்டும்தான் வருவாங்க. உள்ளே இருக்கிறது நமக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பண்ணாது, வராது. அதனால் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டு வாசல் காலில் நீங்கள் கைகளை வைத்து, ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டின் வாசல் காலில் நீங்கள் கைகளை வைத்து நீங்கள் சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், கர்த்தர் இந்த வீட்டின் ரட்சிப்பானவராக இருக்கிறாரு. ஒரு கிரியை இந்த வீட்டுக்குள்ளே வர அனுமதி இல்லை. இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் எனக்கு ரட்சிப்பாக இருக்குது. இயேசு கிறிஸ்து எனக்கு பலியாய் சிந்தின அந்த ரத்தம் எனக்கு ரட்சிப்பாக இருக்குது. இயேசு என்ற நாமம் எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறபடினால இந்த வீட்டுக்குள்ளே எந்த கிரியை வர உனக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் உங்கள் சத்தத்தை உயர்த்தி அந்த நாமத்தை நீங்கள் உச்சரித்து நீங்கள் சத்தமாய் சொல்லும் பொழுது உள்ளே இருக்கிறதும் வெளியே போயிடும், வெளியில் இருக்கிறதும் என்ன பண்ணாது, உள்ளே வராது. நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகும். ஆமென் சொல்லுங்கள். நம்ம நல்லா ஜெபம் பண்ணலாம். நீங்கள் வந்து டெய்லி நைட்டில் குடும்பமாக ஜெபம் பண்ணலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் டெய்லி நீங்கள் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வாசக்காலில் கையை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணோம், என் கர்த்தர் என் வீட்டுக்கு ரட்சிப்பானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய தலைகளின் மேலெல்லாம் கையை வைத்து சொல்லணும், என் கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பானவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பாவமோ எந்த பாவமான காரியமோ என் பிள்ளையை மேற்கொள்ளாது. ஏன் தெரியுமா? என் கர்த்தர் எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் ரட்சிப்பாக இருக்கிறார். கணவன்மார்கள் இருந்தாங்கன்னா கணவன்மார்கள் மேலே கையை வைத்து அவர்கள் தூங்கும் போது அவர்களுடைய தலையை மேலே கையை வைத்து நம்ம சொல்லணும், என் கணவருக்கு என் கர்த்தர் ரட்சிப்பானவராக இருக்கிறார். எந்த ஒரு கிரியை என் கணவனை மேற்கொள்ளாது. ஆமென் சொல்லுங்க. இதை நம்ம சொல்லணும். பேர பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா பேர பிள்ளைகளுடைய கையை வைத்து தலைமையில கையை வைத்து நம்ம சொல்லணும், என் பிள்ளைக்கு கர்த்தர் ரட்சிப்பாக இருக்கிறார். இயேசுவானவர் ரட்சிப்பாக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியமும் என் பிள்ளைகளை மேற்கொள்ளாது என்று நீங்கள் தைரியமாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவின் நாமத்தில் இதை நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. ரட்சிப்புக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறவர்கள் சமாதானத்தோடு வருவாங்க, சமாதானத்தோடு போவாங்க. சண்டையோடு நோயோடு வியாதியோடு வியாகுலத்தோடு நம்ம வீட்டுக்குள்ளே அவர்கள் வந்தாலும் நம்ம கிட்ட பேசிட்டு அவர்கள் போகும்பொழுது மிகுந்த சமாதானத்தோடு போவாங்க. ஏன் தெரியுமா? நம்ம நிமித்தமாக இல்லை, நம்மனால இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளே சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற அந்த ரட்சிப்பை கொடுக்குற ஆண்டவர் நிமித்தமாய் அவர்கள் சமாதானத்தோடு திரும்புவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எப்படியாப்பட்ட சூழ்ச்சியோடு நம்ம குடும்பத்தை அணுகணும்னு வந்தாலும் இவர்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விடணும்னு சொல்லி நம்ம கிட்ட யாராவது பேசி கொண்டிருக்கலாம். ஃபோனில் பேசலாம், சேட்டில் பேசலாம், மெசேஜில் பேசலாம், மெசஞ்சரில் பேசலாம், ஸ்னாப் சாட்டில் பேசலாம், ஃபேஸ்புக் மெசஞ்சரில் பேசலாம், இன்னும் என்னென்னலாம் இருக்குது, வாட்ஸ்அப், எது வேணாம் இல்லை நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்து பேசலாம். எது வேணாலும் நம்மளை விழத்தள்ள பிசாசானவன் எந்த மனுஷனையும் பயன்படுத்த அவனால் முடியும். அது சபையில் இருக்கிறவங்களாவே கூட என்ன பண்ணலாம், இருக்கலாம், சபைக்கு வெளியில் இருக்கலாம், ஆண்டவரை அறிந்தவர்கள் இருக்கலாம், ஆண்டவரை அறியாதவர்கள் யார் வேணா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பாக இருக்கிறபடினால அது நம்மை மேற்கொள்ளாது. இதை நான் எப்படி சொல்லுகிறேன்னா, இதை நான் உணர்ந்து சொல்கிறேன். இதை நான் உணர்ந்து இந்த வாலிப வயதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த இடத்துல கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறதுனால நான் சொல்லுகிறேன், நம்ம வாலிப வயதில் இல்லை நம்ம என்ன காரியங்கள் வேணால் நம்ம செய்யலாம், எவ்வளோ பெரிய காரியத்தை எவ்வளோ பெரிய பாவத்தை வேணால் செய்யலாம். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா? அவர் என் ரட்சிப்பாக இருக்கிறபடினால எந்த வலையிலையும் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து இந்த இடத்துல நம்மளை நிற்க வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா இன்றைக்கி நம்மளுடைய எதிர்காலம் எப்படியா போய் முடிஞ்சிருக்குமோன்றது நமக்கு தெரியல. நம்ம ஆசீர்வாதமாக இருந்திருப்போமா என்பது நமக்கு தெரியல.
ஏன்னா அப்படியாப்பட்ட வாழ்க்கையிலிருந்து எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ பெரிய சூழ்ச்சிகளிலிருந்து பிசாசிய நம்மளுக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய் எவ்வளோ எப்படியாப்பட்ட வலையை நமக்கு முன்பதாய் வீசினாலும் கூட கர்த்தர் எனக்கு ரட்சிப்பாயிருந்து, கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பாயிருந்து, கர்த்தர் உங்களுடைய பிள்ளைக்கு ரட்சிப்பாயிருந்து, கர்த்தர் உங்களை எதிர்காலத்துக்கு ரட்சிப்பாயிருக்கிறபடினால எந்த வலையில சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவருடைய கரத்தில் நம்மளை கொண்டு வந்தீங்க நிறுத்தி வைத்திருக்கிறார். அதனால தான் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருந்தாலும், பார்வோன் கிட்ட அடிமைப்பட்டு இருந்தாலும், தன்னுடைய பிள்ளைகள் அங்கே அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கரத்தினால் அவர்களை மீட்டு கொண்டு வந்து அவர்களை ரட்சித்து அவர்களை என்ன பண்ணார், நடத்தினார். வாசிக்கலாம், சங்கீதம் 106:8 வாசிக்கலாம். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். இயேசு ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை நேசித்தாரு, எல்லாமே ரைட்டு தான். இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ஹெட்வெயிட்டாக மாறிடுது, ஒரு பெருமையாக நம்மளுக்கு மாறிடுது. எது நம்மளுக்கு தெரியுமா பெருமையாக மாறிடுது? இயேசு இருக்கிறார், நான் என்ன வேணால் செய்யலாம், அவர் நாமத்தை என்னை மீட்டுக்கொள்வார் அப்படின்ற ஒரு தைரியம், நான் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணிடலாம், கர்த்தர் என்னை மன்னிச்சிடுவார் அப்படின்ற ஒரு தைரியம், அப்படின்ற ஒரு பெருமை நிமித்தமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப சுலபமாக எல்லா பாவத்தையும் செய்ய நம்ம துணிகிறோம், எல்லாவற்றையும் கர்த்தருக்கு விரோதமாய் செய்ய துணிகிறோம், எல்லாவற்றையும் கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாய் செய்ய துணிகிறோம். ஏன் தெரியுமா? கர்த்தர் என்ன செய்திட போகிறார்? அவர் ரொம்ப அன்பு, அவருக்கு என் மேலே ரொம்ப அன்பு. அவர் என்னை ரட்சிக்காமல் வேறு யாரை ரட்சிக்க முடியும்? அவர் எனக்காக தானே வந்தார், எனக்காக தானே ரத்தத்தை கொடுத்தாரு, எனக்காக தானே அடிக்கப்பட்டார், எனக்காக இதை செய்யாமல் நான் கண்ணீர் விட்டு அவருடைய பாதத்தில் அழுதேன் அப்படின்னா அவர் என்னை மன்னிச்சிடுவார் அப்படின்ற ஒரு ஹெட்வெயிட், அப்படின்ற ஒரு பெருமை நிமித்தமாய் இன்றைக்கி நிறைய காரியங்களை கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாய் நம்ம செய்து கொண்டிருப்போன்னா, கர்த்தர் இங்கே அழகாய் சொல்லுகிறாரு, உன் நிமித்தமாவோ என் நிமித்தமாவோ இல்லை, அவருடைய நாமத்தின் வல்லமை நிமித்தத்துக்காக நம்மளை ரட்சிக்கிறார். ஆமென். நம்ம என்ன நினைக்கக்கூடாது, நம்மளுக்காக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் மெஜாரிட்டி முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தின் மகிமைக்காக தான் நம்மளை ரட்சிக்கிறாரை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நினச்சிக்கூடாது, நான் அழுது புலம்பி புரண்டி இதை எனக்கு பிடிச்சதை நான் அவர்கிட்ட வாங்கிடுவேன், இப்படி செய்யாதவங்களாம் என்ன நல்லா தானே இருக்காங்க, இப்படி செஞ்சு என்ன அவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்க குடும்பத்தில் நல்லா தானே இருக்காங்க, அவங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லையே, சமாதானமாக தானே இருக்காங்க, சந்தோஷமாக தானே இருக்காங்க, இதை நான் செய்கிறதுனால ஆண்டவர் என்ன கோவிச்சுக்கவா போகிறாரு, நான் அழுது ஜெபம் பண்ணி ஏதாவது நான் அவரை மனசை மாற்றி வச்சிடுவேன்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம செய்து கொண்டிருப்போன்னா, அதிலிருந்து முதலாவது நம்மளை கர்த்தர் ரட்சிக்கணும். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட அதை கேளுங்க. அப்படி ஒரு யோசனை சிந்தனை எனக்குள்ளே இருக்கணும், ஆண்டவரே என்ன அதிலிருந்து முதலாவது ரட்சிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாருங்க, எதின் நிமித்தமாய் அவர் உங்களை ரட்சிக்கிறார் தெரியுமா? தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி. இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் எதுக்கு நடத்தி கொண்டு வராரு? இஸ்ரேல் ஜனங்களுக்காகவா? இஸ்ரேல் ஜனங்களுக்காகவா கர்த்தர் வழி நடத்தி வராரு? அப்படின்னா அவர் ஈஸியாக அவங்கள அங்கேருந்து கொண்டு வந்துட்டு இருக்கலாமே. தவளை அனுப்பி, பேன்கள் அனுப்பி, தண்ணீரை ரத்தமாக மாற்றி, பாம்பு அனுப்பி, அந்த மந்திரவாதிகளோட பாம்பு, அந்த ஆரோனோட அந்த மோசையோட கோல் அதை விழுங்கி இவ்வளோ ஒரு அற்புதமாய் குஷ்டரோகத்தை அனுப்பி, இந்த 10 வாதைகளை அவர்களுக்கு அனுப்பி இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு எடுக்கிறதுக்கு காரணம் என்னங்க? ஒன்று அனுப்பினாலே போதும், இல்லை அது கூட வேணாம், பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்ததே ஆண்டவர் தான். ஏன் கர்த்தர் இதையும் செய்கிறாரு, பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துறாரு, 10 வாதையும் அனுப்புறாரு, பார்வோன் இருதயத்தையும் கடினப்படுத்துறாரு. எதுக்கு இது செய்யணும்? இஸ்ரேல் ஜனங்களுக்காகவா? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அங்கே எகிப்து ஜனங்களுக்காக இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்யல, இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் இதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. இந்த மரமண்டைங்க
புரிஞ்சுக்கணும், என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு. ஏன்னா ஆண்டவருக்கு தான் தெரியும் நெக்ஸ்ட் அவங்க போகிறது வனாந்தரம், நெக்ஸ்ட் அவங்க போகிறது தண்ணி இல்லாத காடு, நெக்ஸ்ட் அவங்க போகிறது சாப்பாடு இல்லாத இடம். அந்த இடத்துல நான் அவர்களுக்கு செய்ய போறேன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த 10 வாதை, அதை உணர்ந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த பார்வோன் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். ஆனால் இந்த ஜனங்களுக்கு என்ன ஒரு மேட்டிமை, இந்த ஜனங்களுக்கு என்ன ஒரு பெருமை வந்துருச்சுன்னா, நான் எப்படியாப்பட்ட ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் தெரியுமா? பத்தியா 10 வாத பத்தியா உனக்கு தம்முடைய நாமத்து நிமித்தம். நம்ம நினச்சிக்கூடாது நான் தான் இந்த பாவத்திலிருந்து மீண்டு வந்தேன், நானே தான் என் சுயபலத்தில் வந்தேன், நானே தான் ரட்சிக்கப்பட்டேன், நானே தான் இயேசுவை தேடி வந்தேன், நானே தான் இயேசுவை அறிந்து கொண்டேன். அப்படி வந்தீங்கன்னா பாதியிலே போயிடும் அது. அப்படிப்பட்ட சிந்தையோடு யார் ஆலயத்துக்குள்ளே வருகிறார்களோ அவர்கள் பாதியிலே விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படும். ஆனால் யார் இந்த ஆலயத்தில் நிலை நிற்கக்கூடும், யார் கர்த்தருடைய சந்ததியில் போக முடியும் அப்படின்னா, யார் ஒருத்தர் இயேசுதான் என்னை ரட்சித்தாரு, அவர் நிமித்தமாக தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய வல்லமையினால தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய வல்லமையினால தான் என் குடும்பம் இன்னைக்கு நடத்தப்படுது, அவருடைய வல்லமையினால தான் என் பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிறாங்க, அவர் எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறதுனால தான் என் குடும்பம் இன்னைக்கு இருக்குது, நல்லா இருக்குது, அவருடைய வல்லமையினால தான் இன்னைக்கு நான் சுகமாக இருக்கிறேன் என்று சொல்லி யார் நினைக்கிறார்களோ அவர்கள் எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் அவர்கள் தைரியமாக இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. எவ்வளோ பெரிய சோர்வு அவர்களுக்கு வந்தாலும் அவர்கள் தைரியமாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய கடன் அவர்களுக்கு இருந்தாலும் அவர்கள் தைரியமாக இருப்பாங்க. எப்படியாப்பட்ட சூழ்நிலை, மறித்து போகிற சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டாலும் அவர்கள் தைரியமாக இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு நல்லா தெரியும், இயேசுவின் நிமித்தமாக தான் நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன், இயேசுவின் வல்லமையினால தான் இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு அவர்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க ஆலயத்தில் நிலை நிற்க முடியுமே தவிர்த்து சுய பலத்தில் ஆலயத்துக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரை நான் மாற்றிடுவேன், ஆண்டவர்கிட்ட நான் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவேன், கர்த்தருடைய இருதயத்தை நான் மாற்றுவேன், அழுதே மாற்றிடுவேன், புலம்பியே மாற்றிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சுயபலத்தில் இருக்கிறவங்க. ஆமேன். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் பாருங்களேன், அந்த மாதிரியான யோசனையில் இன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தர் நம்மளை ரட்சிக்கணும் அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய வல்லமை நிமித்தம் தான் நம்மளை ரட்சிக்கிறார். வேறு ஒன்றத்தினால நம்மளை, வேறு ஒன்றுத்துக்காகவும் இல்லை. அன்றைக்கி இதுதாங்க, அதனால தான் இந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவரும் ஆண்டவர் தான், 10 வாதையை கொடுத்தவரும் ஆண்டவர் தான். ஏன்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியணும் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமையுள்ளவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி இந்த 10 வாதையை கர்த்தர் அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 3வது காரியம், என் ஜீவனின் பலனானவர். அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு, ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலன், ஒரு பிடிப்பு. இன்றைக்கி நம்ம யோசிக்கிறோம்ல, என்னை பிடிச்சிக்க யாராவது ஒருத்தர் இருக்கணும். நம்ம யோசிக்கிறோம்ல, அது கணவனாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். நம்ம நினைப்போம், என் பிள்ளை எனக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க ஆண்டி, மேத்தாக்கா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னும் சில பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், என் பிள்ளை படிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லை, என் கணவன் நல்லா சம்பாதிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லை. கர்த்தர் நல்லவர். அப்படியாப்பட்ட பிள்ளைகளை நமக்கு என்ன பண்ணுறாரு, கொடுத்துருக்கிறார். எனக்கு நிறைய பிள்ளைங்கள் பெற்றோரை பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் எல்லா சூழ்நிலையை தாண்டி எல்லாவற்றையும் விட்டுட்டு பெற்றோருக்காக பிள்ளைகள் இருக்கிறது என்பது ஒரு பெரிய பாக்கியம். அது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இன்றைக்கி எல்லாவற்றையும் காட்டிலும் நமக்கு எது பிடிப்பாக இருக்கணும்னா கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் ஜீவனின் பலனானவர். அவர்கள் நமக்கு உதவி செய்ய முடியும், பிள்ளைகள் நமக்கு உதவி செய்ய முடியும், பெற்றோர் நமக்கு உதவி தான் செய்ய முடியும், கணவன் மனைவி நம்மளுக்கு உதவி தான் செய்ய முடியுமே தவிர்த்து. ஆனால் அது அவர்கள் யார், அவர்கள் நமக்கு எதற்கு பலனாக இருக்கிறாங்கன்னா நம்ம சரீரத்துக்கு தான்.
நம்ம எழுந்து போக முடியாது, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் என் ஜீவனுக்கு பலன் இயேசு மட்டும்தான். உள்ளார்ந்த ஒரு மனுஷனுக்கு பலன் அது இயேசு மட்டும்தான் இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டு சொல்ல என் ஜீவனின், தாவீது அழகா சொல்ல என் ஜீவனின் பலனானவராய் அவர் இருக்கிறார். நம்ம வாசிக்கலாம் 27வது சங்கீதம் 3வது வசனம். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். எதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன்? கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இதில் நான் நம்பிக்கையாக இருக்கணும். எதில் நம்ம நம்பிக்கையாக இருக்கணும்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் பயப்படேன், ஏன்னா இதில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். தாவீது சொல்கிறார். எதில்னா அவர் என் வெளிச்சம், அவர் என் ரட்சிப்பு, அவர் என் ஜீவனின் பலனாக இருக்கிறதுனால இந்த ஜீவன் கர்த்தர் சொல்லாத, கர்த்தருக்கு சுத்தம் இல்லாத இந்த ஜீவன் நம்மளை விட்டு பிரியாது. ஆமென் சொல்லுங்க. இந்த ஜீவன் என்னிலிருந்து போகணும் அப்படின்னா அது அவர் விரும்பணும். சில பேர் பாருங்க, கஷ்டம் எனக்கு இருக்குது, வியாதி எனக்கு இருக்குதுன்னா எவ்வளோ பணக்காரங்கள்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருந்தால் நம்ம எத்தனை முறை சூசைட் பண்ணிக்கணும்? இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணுற நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கும் நம்மலாம் சூசைட் பண்ணிக்கணுன்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? சூசைட் பண்ணிக்கணும். ஆனால் யார் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா பெரிய பெரிய சொத்தும் சுகத்தோடு படிப்போடு வேலையோடு இருக்கிறவர்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நான் எவ்வளோ காரியம் எனக்கு விரோதமாக இருந்தாலும், இல்லை எனக்கு விரோதமாக எவ்வளோ பாளையம் இறங்கினாலும், பாளையம்னா பெரிய பெரிய சோல்ஜரோட ஆர்மியோட ஆஃபீஸராக வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க? எவ்வளோ படையாய் குதிரையோடு ரதங்களோடு வந்தாங்க. ஆனால் அவர்களை, இஸ்ரேல் ஜனங்களை அவர்களால் என்ன பண்ண முடியல? மேற்கொள்ள முடியல. ஏன் தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாகவும் ரட்சிப்பாகவும் அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதமாக இருந்தது இயேசு, ஆண்டவர் இருந்ததுனால. இவர் அந்த பார்வோன் எவ்வளோ சேனை அவர்களுக்கு பின்பாக அனுப்பினாலும், வெட்டாந்திரையாய் சிவந்த சமுத்திரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் வெட்டாந்திரையாய் இந்த கடல் அவர்கள் நடந்து போனாலும், அதே கடல் அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே அந்த பாளையத்தை கர்த்தர் கடலில் மூடி போட்டார். உங்களுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக எத்தனை பேர் பாளையம் இறங்கினாலும், சத்ருவானவன் உங்களுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக எத்தனை சதி திட்டங்களை போட்டாலும், உங்களுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக இந்த ஊழியத்துக்கு விரோதமாக இந்த சபைக்கு விரோதமாக எத்தனை ஆமான்கள் எழும்பினாலும் கர்த்தர் அதை சிவந்த சமுத்திரத்தில் மூடி போட்டுருவார். ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? என் ஜீவனுக்கு பலன் இயேசுதானே தவிர மனுஷர்கள் கிடையாது. நம்ம நம்பி இருக்கிற மனுஷன் கிடையாது, நம்ம நம்பி இருக்கிற யாரும் கிடையாது, நம்ம நம்பி இருக்கிற படிப்பு கிடையாது, நம்ம நம்பி இருக்கிற வேலை கிடையாது, நம்ம நம்பி இருக்கிற கணவன் மனைவி கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த ஜீவனுக்கு பலன், இந்த ஜீவனுக்கு பலனை கொடுத்தது, இந்த உள்ளார்ந்த மனிதனுக்கு பலனை கொடுத்து இந்த ஆத்துமாக்கு, இந்த ஆவிக்கு சோறு போட்டு வளர்க்கிறது யாரு? இந்த சரீரத்துக்கு வேணால் சோறு போட்டு என்ன பண்ணலாம்? வளர்த்துக்கலாம். நம்மளை சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்மளுக்கு பலன் கிடைக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிற ஒரு மனுஷன் நல்லா இல்லைன்னா வெளியில் இருக்கிற மனுஷன் நல்லா தான் இருந்தாலும், பெரியவனாக இருந்தாலும், எப்படியாப்பட்டவனாக இருந்தாலும் ஒன்றுத்துக்கு உதவாது, அது வேஸ்ட். உள்ளார்ந்த மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கிறவர் அவர். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு ஜீவனை கொடுத்து அதை நடத்துகிறவர் கர்த்தராக இருக்கிறபடி நான் ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு விரோதமாக எத்தனை பாளையம் இறங்கினாலும், எத்தனை பார்வோன் எழும்பினாலும், நம்ம குடும்பத்தை அழிக்க, நம்ம குடும்பத்தின் பெயரை அழிக்க, நம்ம பிள்ளைகளுடைய பெயரை அழிக்க, நம்ம கணவருடைய பெயரை அழிக்க, நம்மளுடைய எதிர்காலத்தை அழிக்க எத்தனை பார்வோன், எத்தனை ஆமான்கள் எழும்பினாலும் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தில் நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாகவே அதை மூடி போற்றுவார். ஆமென் சொல்லுங்க. இவர்கள்கிட்ட எந்த குதிரை இல்லை, இஸ்ரேல் ஜனங்க கிட்ட குதிரை இல்லை, குதிரை வண்டி இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் பார்வோன் அனுப்பின அந்த சேனைக்கு சேனையாய் வந்தார்கள். அந்த குதிரை வண்டியோடு வராங்க. குதிரை வண்டி ஃபாஸ்ட்டாக போகுமா?
நம்ம நடக்கிற நட ஃபாஸ்ட்டாக போகுமா? நீங்கள் சொல்லுங்களேன். குதிரை வண்டி ஃபாஸ்ட்டாக போகுமா? நம்ம நடக்கிற நட ஃபாஸ்ட்டாக போகுமா? குதிரை வண்டி தானேங்க ஃபாஸ்ட்டாக போனோம். இங்கே என்ன நடக்குதுன்னா, குதிரை வண்டி வந்துனே தான் இருக்குது பின்னாடி. இவங்க குதிரை வண்டியில் போல நடந்து தான் போகிறாங்க. இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிட்டாங்க, இன்னும் அவர்கள் வந்து சேரலை. ஆமென் சொல்லுங்க. அப்போ இவர்கள் தன்னுடைய பலத்தினாலேயா போயிருப்பாங்க? வெறும் வெள்ளை பூண்டு சாப்பிட்டு இந்த உடம்பது அந்த பலத்திலே அது போயிருக்கும். அந்த பலன், அந்த பலத்திலே அவங்க நடந்து போயிருக்க முடியும். அந்த கடலில், அந்த வெட்டாந்தரையில், அந்த கடல் தாண்டி இவ்வளோ மதில் மாதிரி இங்கே ஒரு சுவர், இங்கே தண்ணி போயின்னு இருக்குது, இங்கே தண்ணி போகுது, நடுவில் அந்த ஜனங்க நடந்து போகிறாங்களே. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு போனார். குதிரை வேகத்தோடு அந்த பார்வோன் சேனை இவர்கள் பின்தொடர்ந்து வருது. நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து தான் பாருங்களேன். குதிரை வண்டி வேகமாக வருது, இவங்க வெறும் வெட்டாந்தரையில் தான் நடந்து போகிறாங்க. அப்போ எப்படி அவங்களால இவங்களை பிடிக்க முடியாமல் இருந்திருக்க முடியும்? நினச்சிருந்தாங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஏன் தெரியுமா? அங்கே கர்த்தர் ஒரு மதிலை அவர்களுக்கு அனுப்பிட்டாரு. என் பிள்ளைகளை நடந்து போக பண்ணினார். தன்னுடைய பிள்ளைகள் அவர் நடந்து போய் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்த உடனே இவர்கள் அந்த நடுக்கடலில் வந்தாங்க. பாதி கடலில் இல்லை, வசனம் சொல்லுது நடுக்கடலில் அவர்களை மூடி போட்டுட்டாரு. ஏன்னா எஸ்கேப் ஆக முடியாது. கரையிலேயே அவர்களை மூடி போட்டுட்டு இருந்தாருன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? தப்பிச்சிடுவாங்க. நடுக்கடலில் வந்த பிறகு அவர்களை மூடி போட்டார் பாருங்க. அவர்களுக்கு விரோதமாய் திரும்ப எழும்ப முடியாதபடி ஆயிடுச்சு. இன்றைக்கி கர்த்தர் நமக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகளை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பிரச்சனை முடியாதான்னு யோசிக்கிறோம்ல. ஆனால் ஆண்டவர் நம்மளை காத்திருக்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அப்படியாப்பட்ட பிரச்சனை மீண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மீண்டும் என் பிள்ளையோடைய வாழ்க்கையில் இந்த வியாதி வரக்கூடாது, மீண்டும் என் பிள்ளையோடைய வாழ்க்கையில் இந்த கடன் வரக்கூடாது, மீண்டும் என் பிள்ளையோடைய வாழ்க்கையில் இந்த நோய் வரக்கூடாது, மீண்டும் என் பிள்ளையோடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கார். ஏன்னா அந்த பிரச்சனை நடுக்கடல் வரைக்கும் வரணும். நடுக்கடல் வரைக்கும் வந்தால் தான் அவர் செயல்படுவார். ஆனால் நம்ம எங்கே இருக்குமோ தெரியுமா அழுகுறோம், எங்கே இருக்கும்பொழுது தெரியுமா அவருடைய சமூகத்தில் எங்கே கதறோம், பயப்படுறோம். எப்படின்னா அந்த சத்தம் அன்னைக்கு கேட்டுச்சு, குதிரை சத்தம். அப்பவே பயந்தாச்சு. எப்போ பயந்தாச்சு? குதிரை சத்தம் காதில் கேட்கும் பொழுதே நம்ம பயந்துட்டோம். ஆனால் ஆண்டவர் எது வரைக்கும் வெயிட் பண்ணுறாருன்னா, நம்மளை தொடர்ந்து அந்த பிரச்சனை வந்து நம்மளை துரத்திட்டே வந்து நடுக்கடல் வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். நம்ம பயப்படக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், அவர் உங்களுக்கு வெளிச்சமாய், அவர் உங்களுக்கு ஜீவனின் பலனாய், அவர் உங்களுக்கு ரட்சிப்பாய் இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனை தொடரும். நான் உங்களுக்கு சொல்கிற பாருங்க, பிரச்சனை முடிஞ்சிடும்னு சொல்லலை. பிரச்சனை வரும், வியாதி வரும், நோய் வரும், கடன் வரும், எல்லாமே இருக்குது. எல்லாமே நம்மளை சுற்றில தான் இருக்குது. ஆனால் அது நடுக்கடல் வர வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணுவார். அது நடுக்கடலுக்கு வந்தது, அந்த கதை முடிஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பார்த்தா கூட அது உங்கள் வாழ்க்கையில் அது வராது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா முடிந்து போன பிரச்சனைகளை கர்த்தர் மீண்டுமாய் உங்கள் வாழ்க்கையில் எடுக்க மாட்டார். ஆனால் ஒரு மனுஷனை நோக்கி உங்களுடைய முடிவு, ஒரு மனுஷனை நம்பி இருக்கோன்னா, ஒரு ஜனங்களை நம்பி இருக்கோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? திருப்பி அந்த பிரச்சனை என்ன பண்ணோம்? எழும்பும். ஆனால் கர்த்தர் ஒரு விஷயத்தை முடித்தாருன்னா அது திரும்ப என்ன பண்ணாது? எழும்பாது. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு பேசுகிற காரியம், கர்த்தரின் வெளிச்சம், அவர் உங்களுக்கு ரட்சிப்பு, அவர் உங்களுக்கு பலனாயிருக்கிறார். சங்கீதம் 105 40 41 வாசிக்கலாம். சங்கீதம் 105 40 41. கேட்டார்கள், காடைகளை வர பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார், கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. இவ்வளோ அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? வாசிக்கலாம். 106வது சங்கீதம் 13வது வசனம். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள்,
அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். இந்த இஸ்ரேல் ஜனங்க எவ்வளோ ஒரு பெரிய நன்றி கெட்டவர்களாக இருந்தாங்கன்னா, அவ்வளோ வாதைகளை கொடுத்து அந்த அற்புதங்களை, அந்த வாதைகளை காண்பித்தது பார்வோனுக்கு மாத்திரம் இல்லை, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தான். அதை விசுவாசிக்காம அங்கிருந்து நம்மளை கூட்டுட்டு வந்தாரேன்னு சொல்லி காத்திராம, வானத்தின் அப்பத்தினால நம்மளை போஷித்தாரேன்னு சொல்லி யோசிக்காம, தண்ணீரை ரத்தமாக மாற்றினாரே அதை யோசிக்காம, சிவந்த சமுத்திரத்தை பிளந்தாரே அதை யோசிக்காம, பார்வோன் சேனையை செங்கடலை போட்டு மூடினாரே அதை யோசிக்காம, மோசே போயிட்டு 40 நாள் ஆயிடுச்சு, மேலேருந்து வரலன்னு உடனே ஆலோசனை யார்கிட்ட கேட்டிருக்கணும்? கர்த்தர்கிட்ட கேட்டு காத்திருந்திருக்கணும். அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டி உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் ஆலோசனை கர்த்தா. அப்படின்னு சொல்லுங்க. நமக்கு என்ன ஆலோசனை வேணுமானாலும் நம்ம கேட்க வேண்டியது கர்த்தர்கிட்ட தானே தவிர்த்து ஜனங்க கிட்ட இல்லை, பாஸ்டர்கிட்ட இல்லை, உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட இல்லை. முதலாவது நம்ம ஆலோசனை கேட்கணும், அப்படி சமூகத்தில் உட்காந்து ஆலோசனை கேட்கணும். அப்புறமா ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாரு. அந்த ஆலோசனையும் எல்லா ஊழியக்காரர்கள் கொடுக்குற ஆலோசனை பின்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? ஓடிடக்கூடாது. ஊழியக்காரராக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் நமக்கு கொடுக்குற ஆலோசனை வேத வசனங்களுக்கு ஏற்ப இருந்தால் அந்த ஆலோசனை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இல்லைன்னா அந்த ஆலோசனை நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. சில பேர் பொறாமையில் நம்மளுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அவங்களுடைய தற்பெருமை நிமித்தமாய் நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த ஆலோசனையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஏற்கக்கூடாது. எந்த ஆலோசனை இருந்தாலும் நம்ம கர்த்தர் அறிவை கொடுத்துருக்கிறார் இல்லையா? அதை கூர்ந்து யோசித்து நிதானித்து அந்த ஆலோசனை கர்த்தருடைய வேதத்துக்குட்பட்டு இருக்குதா என்பதை யோசித்து அந்த ஆலோசனை நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். வேதத்துக்கு மாறாய் அது இருக்கும் அப்படின்னா அந்த ஆலோசனை நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் இவ்வளோ நடத்தி வந்த ஆண்டவரை மறந்து கன்றுக்குட்டியை உண்டாக்கி கர்த்தர் அவர்களுடைய தலைகளின் மேலே வைத்த மகிமை ரொம்ப பெரிது. ஆனால் இவர்கள் தங்கள் மகிமையை எதுக்கு போட்டாங்க? புல்லு தின்ற மாட்டுக்கு பூஜை பண்ணின்னு இருக்கிறாங்க. எல்லாம் மாட்டுக்கு பூஜை பண்ணி மோசே கட்டளையை வாங்கின்னு கீழே வராரு. புல்லை தின்கிற மாட்டுக்கு தங்களுடைய மகிமையை ஒப்பு கொடுத்துட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள். ஏன்னா அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது மோசே இல்லை, மோசே கர்த்தர் என்ன ஆலோசனை கொடுக்குறாரோ அதை தான் மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு. ஆமேன். அந்த மோசே இல்லாதனால கர்த்தர் நம்மக்கிட்ட பேச மாட்டார். என்ன பண்ணிட்டாங்க? நினச்சிட்டாங்க. ஊழியக்காரர் இருந்தாலும் இல்லைனாலும் ஆலோசனை நம்ம கிட்டேருந்து வரும். அதனால தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதனால தான் சிறைச்சாலையோட அந்த திரைச்சீலை என்ன பண்ணுது? அந்த திரைச்சீலை மேலேருந்து ரெண்டாக என்ன பண்ணுது? கிழிந்ததுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? உனக்கும் எனக்கும் நடுவு மத்தியஸ்தர் யாருமே இல்லை. நீ என்கிட்ட தாராளமாக பேசலாம், நான் உன்கிட்ட தாராளமாக பேசுவேன். நீங்கள் அவர்கிட்ட ஆலோசனை கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். உங்களுக்கும் அவருக்கும் மத்தியஸ்தர் தேவையில்லை. அதற்கு தான் அந்த திரைச்சீலை மேலேருந்து ரெண்டாக கிழிஞ்சது. ஆண்டவர், நான் உனக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறேனே. யார்கிட்ட இன்னைக்கு ஆலோசனை தேடிக்கொண்டு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்? தங்களுடைய மகிமையை புல் தின்கிற அந்த மாட்டுக்கு கன்றுக்குட்டிக்கு ஒப்பாக்குறோமா நம்மளுடைய மகிமை என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். கடைசியாக நம்ம முடிக்கலாம். யாருடைய ஆலோசனையில் நம்ம நிற்கிறோம்? கர்த்தருடைய ஆலோசனையை 1 ராஜாக்கள் 1:6 நீங்கள் வாசித்தீங்கன்னா
சார் 2 ராஜாக்கள் 1:6 கர்த்தருடைய ஆலோசனை கேட்க வேண்டும். ஏசாயா 9:6 அவர் ஆலோசனை கர்த்தராய் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கோம். அதனால யார் நமக்கு ஆலோசனை அட்வைஸ் பண்ணாலும் அந்த ஆலோசனை அந்த அட்வைஸ் தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு இருக்கதா என்பதை யோசித்து பார்க்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம வரும்பொழுது தேவ செய்தி மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தர அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். குழப்பத்தோடு ஏதோ ஒரு யோசனையோடு நம்ம ஆலயத்துக்குள்ளாய் வருகிறோம்னா இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேச அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 4:2-3-4 வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. நமக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தைகள் என்ன தெரியுமா? கடிந்து கொள்ளுகிற உபதேசம். ஆனால் இன்றைக்கி கடிந்து கொண்டு உபதேசம் சபைக்கும் பிடிக்க மாட்டேங்குது, வாலிப பிள்ளைகளுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. யார் சொன்னாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த அட்வைஸை ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் எங்கள் பவுல் அழகாக எழுதுறாரு, கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணு. ஏன் தெரியுமா? ஏன்னா 3வது வசனம், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இதோட கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு செய்தி முடிக்கிறார். என்னன்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள மனசில்லை இந்த கால ஜனங்களுக்கு. வெறும் ஆசீர்வாதம், வெறும் நன்மையே பேசுகிற ஊழியக்காரர்களுக்கு பின்பதாக நம்ம நிறைய ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, போய் கொண்டிருக்கிறார். அது தப்பாக கரெக்டான்னு சொல்லுகிற அளவுக்கு இங்கே நான் இல்லை. ஆனால் வார்த்தை என்ன சொல்லுது? வார்த்தை தான் சொல்லுது, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். அப்படின்னா உங்களுக்கு எது ஆரோக்கியம் என்பதை சபை போதகருக்கு ஊழியக்காரர்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு என்ன பண்ணோம் தெரியும். நம்ம எலும்புகளுக்கு, நம்ம தசைகளுக்கு, நம்ம ஆவிக்கு, நம்ம ஆத்துமாக்கு எது நன்மை என்பதை கர்த்தர் அறிந்தபடியினால தான் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் இங்கே நம்ம கூட என்ன பண்ணுறாரு, ஊழியக்காரர் மூலமாக நம்மளோடு இடைப்படுகிறார், பேசுகிறார். ஆனால் அந்த ஒரு ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள மனசில்லாமல் தேவ செய்தி கேட்கும்பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெளியே எழுந்து போகக்கூடாது. தேவ செய்தி கேட்கும் பொழுது ஃபோன் பார்க்கக்கூடாது. தேவ செய்தி கேட்கும் பொழுது வேறு யோசனை, வேறு ஞாபகத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நல்ல உபதேசத்தை, ஆரோக்கியமான உபதேசத்தை அவர்கள் பொறுத்து கொள்ள முடியல, அவர்களால் ஜீர்ணிக்க முடியல. கண்டனம் பண்ணி தண்டித்து கண்டித்து அந்த வார்த்தைகளை பேசும்போது அதை கேட்கிற ஜனங்களுக்கு தேவ செய்தி கேட்குற அளவுக்கு இன்றைக்கி பொறுத்து கொள்ள முடியல. தேவ செய்தியை பொறுமையாக கேட்குற அளவுக்கு இன்றைக்கி மொபைல் எடுத்துக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட தேவ செய்தி இருக்குது. நிறைய செய்தி, நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய வார்த்தைகள் நம்ம ஃபோனில் பார்க்குறோம், ஃபோனில் கேட்குறோம். ஆனால் எல்லா செய்தியும் கேட்கணுமா, எந்த செய்தியை கேட்கணும், வித்தியாசம் இருக்குது. எல்லாருமே மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணுறாங்க, எல்லாமே இந்த வேத வார்த்தைகளை போதிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. நிறைய வாலிப பிள்ளைகள் போதிக்கிறாங்க, நிறைய ஊழியக்காரர்கள் போதிக்கிறாங்க. எந்த உபதேசத்தை நம்ம கேட்கணும்? உங்களை கண்டித்து உங்களை பாவத்திலிருந்து உங்களை கண்டித்து அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தை கிழிக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை கேளுங்க. அந்த வார்த்தை உங்களை பூசி மழுவுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதிலேருந்து வெளியே வந்துருங்க. ஆமென். ஏன்னா நல்ல ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ப போதைகளை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொள்ளுகிறார்கள். தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரர்களை அவங்களை எழுப்பிக்கிறாங்க.
சில இடங்கள்லாம் கமிட்டி என்ன சொல்லுதோ அதான் பாஸ்டர் செய்யணும். கமிட்டி சொல்கிறத செய்யறதுக்கு பாஸ்டர் கிடையாது. ஆனாலும் சில பாஸ்டருங்க என்ன பண்ணுறாங்க, வர வழி இல்லாமல் ஊழியக்காரர்கள் கமிட்டி சொல்கிறத செஞ்சுன்னு தான் இருக்காங்க. ஆனால் இங்கே அழகாக பவுல் எழுதுறாரு, கமிட்டி சொல்கிறத கேட்குறதுக்கு பாஸ்டர் கிடையாது. பாஸ்டர் எதுக்கு இருக்கிறாரு? ஆண்டவர் சொல்கிறதை செய்கிறதுக்கு தான் பாஸ்டர். ஆண்டவர் செய்கிறதை சொல்கிறதுக்கு தான் ஊழியக்காரர்கள். அதை செய்கிறதுக்கு தான் ஜனங்கள் சபையில் இருக்கிறாங்களே தவிர தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ப தெய்வ செய்தியை கேட்க நம்ப இல்லை. ஆமாம் சொல்லுங்க. ஒரு வார்த்தை உங்களை தேடி வந்து அது உங்கள் இருதயத்தை குத்தி கிழிக்குது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க. அது உங்களை பரலோகத்துக்கு நேராய் நடத்தும். ஒரு வார்த்தை தேவசனத்தில் நீ என்ன வேணா செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பூசி மழுவுறாங்க. அதுதான் செவி தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ப போதகர்களை ஊழியக்காரர்களை தங்களுக்கென்றவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட ஜனங்களாய் நம்ம இல்லாதபடிக்கு, ஆமென், அப்படியாப்பட்ட ஜனங்களாய் நம்ம இல்லாதபடிக்கு எந்த ஒரு வார்த்தை நம்ம இருதயத்தை கிழித்து, வசனம் இருக்கிறதுல இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், எந்த பட்டத்திலும் கூர்மையான பட்டயம், அது வகையாய் நம்மளை அறுக்கக்கூடியதாக இருக்குது. எந்த பட்டயத்திலும் கூர்மையான பட்டயம் இது. நம்ம வீட்டில் இருக்கிற கத்தி எப்படியாப்பட்ட கறி வேணால் அது வெட்டும், சிலது வெட்டாமல் போகணும். ஆனால் இது நம்மளுடைய இருதயம், அந்த வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ளாய் போய் அதை குத்தி அதை கிழித்து நம்மளை அந்த பாவத்திலேருந்து நம்மளை மீட்டு கொண்டு வருதுன்னா அந்த வார்த்தை கேளுங்க. பூசி மழுவுதுன்னா அந்த வார்த்தை என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். சங்கீதம் 105:18-19 தான் நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், யோசேப்பை உயர்த்துகிற வரைக்கும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசேப்பை கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும் கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. நம்மளை புடமிட்டு நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மளுக்கு போதித்து நம்மளை நடத்தக்கூடிய ஒன்று கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. இந்த வேதாகமம் தானே தவிர்த்து வேறு எந்த மனுஷனும் நம்மளை நித்தியத்துக்கு நேராய் நம்மளை நடத்த முடியாது. அதனால் எல்லாரையும் நம்பி எல்லாரும் பின்னாடி என்ன பண்ணாதீங்க, ஆலோசனை சொல்லி போகாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருந்து, அவர் உங்களுக்கு ரட்சிப்பாக இருந்து, அவர் உங்களுக்கு ஜீவனின் பலனாக இருந்து, அவர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து, அவர் உங்களை நித்தியத்துக்கு நேராக நடத்த கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேறு யார்கிட்ட எந்த அட்வைஸும் என்ன பண்ணாதீங்க தயவு செய்து. சில பேர் பொறாமையில் அட்வைஸ் பண்ணுவாங்க, சில பேர் பெருமைக்குன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. எந்த அட்வைஸும் தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க. யாராக இருந்தாலும், ஊழியக்காரர்களாகவே இருந்தாலும், அந்த ஆலோசனை உங்களுக்கு ஊழியக்காரர்கள் கொடுத்தாலுமே கூட அந்த ஆலோசனை இதுக்கு உட்பட்டு இருக்குதா, அது இந்த நித்தியத்துக்கு நேராய் அந்த அட்வைஸ் என்னை நடத்துக்குதான்றதை யோசித்து அந்த அட்வைஸ் என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா சில பேர் நம்ம குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னே குடும்பத்துக்குள்ளே வந்து கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படியாப்பட்ட ஜனங்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. எல்லாருடைய ஆலோசனையும் கேட்டு குடும்பத்தில் ஒரு டெசிஷன் எடுக்காதீங்க. எல்லாருடைய ஆலோசனையும் கேட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தீர்மானிக்காதீங்க. எல்லாருடைய ஆலோசனையை கேட்டு உங்கள் எதிர்காலத்துக்குரிய தீர்மானத்தை நீங்கள் எடுக்காதீங்க. நீங்கள் எந்த தீர்மானம் எடுக்கிறதா இருந்தாலும் கர்த்தர்கிட்ட கேளுங்க. அது அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு வழியை போதிப்பார். அந்த வழி மட்டும்தான் நம்மளுக்கு நித்தியத்துக்கு நேராக நடத்தும். இங்கே ஆலயத்துக்கு வரும்போது வாரம் வாரம் தேவ செய்திகளை கேட்கிறோம். நம்ம அந்த செய்திகளை கேட்டு எத்தனையாய் நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம் என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். கர்த்தர் இந்த வார்த்தை கொடுக்கிறார்னா, கர்த்தர் போதகருக்கு ஊழியக்காரர்களுக்கு அந்த வார்த்தைகளை கொடுத்து அனுப்புகிறார்னா அது நம்மளை நித்தியத்துக்கு நேராய் நடத்தத்தானே தவிர்த்து நம்ம பாவத்துக்குள்ளாக இருக்கிறதுக்கு அல்ல. அதனால் இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறபடினால கர்த்தருடைய ஆலோசனையில் மாத்திரமே நிலை நிற்கிறவர்களாய் நாம் இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேராய் அவர் நம்மளை நடத்தக்கூடிய இந்த வார்த்தைகளை அனுதினமும் படித்து இந்த ஆலோசனையில் நம்மளை நிலை நிற்க கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.